அப்போ விருச்சிக ராசிக்கு தன யோகாதிபதி குரு. விருச்சிக ராசிக்கு தன யோகாதிபதி குரு. அவருடைய பார்வை நேராக விருச்சிக ராசியில் விழுகுது. விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரம் டாப் மோஸ்ட் பலன். அனுஷ நட்சத்திரம் உயர்ந்த பலன் அடையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்கே பாதிக்கும்னா திருமணத்தில் பாதிக்கும். ஆஃப்டர் மேரேஜ் கவனமாக இல்லாமல் பண்ணினாங்க அப்படின்னா அந்த மன வாழ்க்கையில் அதுக்கு பாதிப்பு வரும். அதை தவிர மற்றபடி ஒன்றும் விருச்சிகம் பாதிக்காது. அது கவனமாக பண்ணோம். அதுக்கு கவனம் இல்லாமல் அறகுறையாக பண்ணாலோ விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் வெற்றி கொடுக்காது. அது வரக்கூடாது. காதல் திருமணம் நீ காதல் திருமணமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த சொப பெத்து வளர்த்தி ஆளாக்கின தாய் தகப்ப அச்சதை போகிறதுக்கு நிகராக வேறு எந்த ஆசீர்வாதமும் வராது. அப்போ நீங்களாக போய் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனால் பாதிப்பு வரும். பண்ணுங்க, எதையோ பண்ணுங்க, அப்பா அம்மாவோட அனுமதியோடு பண்ணுங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இப்போல்லாம் சில பசங்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகிட்டா கூட அப்பா அம்மாக்களோட கூட யோசிக்கிறாங்க. அவ்வளோ கௌரவம் பார்க்குறாங்க. அது இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள வாழ வச்சவங்க, அவங்கள காரணமானவங்க. அதனால் அந்த விருச்சிக ராசிக்கு யோகங்கள் வரணும்னா என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அவங்க பெற்றோருக்கு விசுவாசமாக இருந்தாலே போதும். ரெண்டாவது அவங்க யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் அந்த அம்மாவை நினைக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு மதிப்புக்கக்கூடிய எந்த பிள்ளையும், அம்மா அப்பாவை மதிக்கக்கூடிய எந்த பிள்ளைகளும் பையனும் எதிர்காலத்தில் சபையில் தோற்று போக மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஆசீர்வாதத்துக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. அவங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி தான் குரு ஆசீர்வாதமோ தெய்வ ஆசீர்வாதமோ கிடைக்கும். அதனால் அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு குலதெய்வம் தான் முக்கியம். இந்த குலதெய்வத்தை தவறாமல் கும்பிடணும். இப்போ இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்க? நல்ல ஹையஸ்ட் வேலை கிடைக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் போனால் நாட்டோட உச்சகட்டத்துக்கு வருவாங்க. வியாபாரத்துறையில் போனால் பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவாங்க. உத்தியோகத்தில் போனால் எல்லாம் டாப் மோஸ்ட் பவர் இருக்கும். அவங்க பிரெயின் பூரா அந்த ஸ்தாபனத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துரும். ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும், போக போக அவங்க நல்லாவே வருவாங்க. அது பெண்ணாக இருந்தால் பூந்த வீடு பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக, ஆணாக இருந்தால் பிறந்த வீடு பார்த்துக்கணும்.